Hi friends, இன்னைக்கு chicken 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்ல ஜூசியா சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இடையில என்னென்ன பொருள் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல சூப்பரா ஜூசியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், chicken 65 பாக்கெட் இருக்குல்லையா அதில் 25 கிராம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், கடலை மாவு 4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் சத பீஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். தயிர் 1/2 கப் போட்டுக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. இதையும் நல்லா கலந்துருங்க. மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனில். நல்லா கலந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகும். 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை போடுறேன். அதை நல்லா கலந்துருங்க. முட்டை போடுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகும். இப்போது எண்ணெயை மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சுற்றக்கூடாது, டக்குன்னு கருகிடும். அதனால் மிதமான சூடில் வச்சுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதனால் சிக்கன் ஒரு 3-4 நிமிஷம் அதுக்கு மேலே விடாதீங்க. அப்புறம் சிக்கன் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் டைம்லேயே எடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு சொல்லி. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்புறம் அந்த ஜூஸினஸ் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.